நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு வந்து ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸோ அது எனக்கு மட்டும்தான் எப்பயுமே வரும், ரேண்டமாக வரும். ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். பட் தென் கொல்லிக்கு வந்துட்டு சொல்லும்போது எனக்குமே அதே தான் நடக்குது அப்படின்னாங்க. ஸோ எல்லாருமே எனக்கு வந்து பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கீழே ஒரு 30 பேர் வேலை செய்கிறோம். எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஐ தாட் தட் ஓகே இட் இஸ் ஒன்லி ஃபார் மை அக்கௌண்ட். அதுக்கப்புறம் பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா, என்னோட கம்பெனி தாண்டி வந்து எல்லா வேர்ல்டு லெவல்லுமே வந்து மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுறவங்க யாருமே வந்து யூஸ் பண்ண முடியல, மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு இட்ஸ் அ குளோபல் அவுட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஏரோப்ளைன் வந்து ஏர்லைன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடமுமே வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் தி வேர்ல்டு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு சின்ன டீம் அதில் பண்ண ஒரே ஒரு அப்டேட்டில் ஒரு ஹியூமன் எரர்னால ஒரு ஆஃப் அ டே வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பெருசாக வந்து மற்றவங்களுக்கு வந்து இம்பேக்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் எங்களுக்கு தெரியும் வந்து அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து இது வந்து கொடுத்துச்சு. ஸோ இன் திஸ் இன்டர்நெட் எரா, ஏன்னா நம்ம எல்லாருமே இன்டர்நெட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹியூமன் எரர்னால ஒரு ஆஃப் அ டே வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் தட் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நான் எதுக்காக டிஸ்கஸ் பண்ணணும்னா, எல்லா யூடியூப்லேயுமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அடிச்சு விடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சைபர் வார்ன்றாங்க, இல்லைனா ஒரு நியூஸில் வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு என்ன புரியுதோ வந்து அவங்க ஒரு கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து ரப்பிஷாக இருக்குது. ஸோ தட் சின்ஸ் வி ஆர் ஃப்ரம் ஐடி, ஒரு 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் மேனுக்கு புரியணும். சப்போஸ் உங்கள் குழந்தை வந்து ஒரு ஐடியில் வந்து படிக்க போகிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, +2 இருக்கலாம், 10th இருக்கான், இல்லை இப்போது வந்து காலேஜில் இன்ஜினியரிங் பண்ணலாம், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஐடியில் என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க என்னென்ன மாதிரி வேலை செய்வாங்க, இந்த மாதிரி கஷ்டம்லாம் படாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன ஒரு மெக்கானிசம்ஸ் இருக்குது, ஸோ அதை தாண்டியும் ஏன் இப்படி நடந்தது, இதுக்கு மேலே என்ன பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்ற ஒரு கம்பெனி தான் இந்த வேலையை பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 to 17% அவங்களோட ஸ்டாக் வந்து இறங்கிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குளோபல் ஈவெண்ட். இந்த குளோபல் ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக எடுத்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்து பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி they won't do it. ஸோ அது வந்து அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு கேள்வி we are doing. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆன்லைன் ஈவெண்ட். ஸோ இந்த லிங்க்கில் நீங்கள் வந்து யார் வேணால் பண்ணலாம். ஸோ யூ ஆல்சோ கேன் ஷேர் வித் பீப்புள் ஸோ தட் கிட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், எனிவன் ஹூ வாண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஐடி ஒர்க்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா எளிய முறையில் ஒரு ஜார்கன், ரொம்ப மினிமல் ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ we are going to discuss about this global event. Thank you very much.